நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய சகோதரர் தீபக் சசிகலா அவர்கள் குடும்பத்துடைய மிக நெருக்கத்தை காட்டி வந்தார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையோ எந்த ஒட்டு உறவமோ சில வருடங்களாகவே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் திடீர்னு இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் இப்போ நீ வந்தாகணும், ஒரு பூஜை இருக்குது, எனக்காக நீ வரணும் அப்படின்லாம் ஒரு ட்ராமேட்டிக்காக பேசி என்னை ஒத்துக்க வச்சு சரின்ற மாதிரி சொல்ல வச்சார். முதல்ல நீ தனியாக வரணுன்னதுக்கு நான் அதுக்கு சம்மதிக்கலை, நான் தனியாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ யார் கூட வருவேன்னா நான் என்னோட ஹெல்ப்பர்ஸ் வருவாங்க, அப்புறம் ராஜா என் கூட வருவார், நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் மட்டும் வாங்க, வேறு யாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது. இது எல்லாமே சரின்னு நாங்கள் போயிட்டோம். எதாச்சும் அது எதையுமே நான் எதிர்பார்க்கல. அங்கே போய் பார்த்தா அங்கே போலீஸ் இல்லை, அங்கே ப்ரொடெக்ஷன் இல்லை, அங்கே யாருமே இல்லை. உள்ளே போன உடனே ஒரே ஒரு கேமரா பர்சனும் ரிப்போர்ட்டரும் மட்டும் இருந்தாங்க. நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் மீடியாவையும் எல்லாரையும் கூப்பிடல, நான் வேணா கூப்பிட்டோமானதுக்கு இல்லை இல்லை வேணாம், அதெல்லாம் நீங்கள் கூப்பிட வேணாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக தீபக் பேச ஆரம்பித்தார். இல்லை நீ இங்கே தான் நிற்கணும், இது நான் எதுக்கு இங்கே நிற்கணும், எனக்கு இதுவே தேவையில்லாதது, இல்லை உனக்குலாம் என்ன வேலை, உனக்கு தான் ஒரு வேலையும் கிடையாது. லுக் அட் த வே ஹி ஸ்டார்டட் டு பிஹேவ் ஃபர்ஸ்ட். நல்ல விதமாக ஃபஸ்ட்டு கூப்பிட்டாருங்க, நாங்களும் சரின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போன உடனே அவருடைய டோன், பாடி லாங்குவேஜ், பேச்சு எல்லாமே மாறிப்போச்சு. அப்புறமா வீடு பூட்டி இருந்துச்சு. நான் என்ன கேட்டேன், வீடும் பூட்டி இருக்குது, இங்கே இப்போ நம்ம லீகலி வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே, நம்ம லீகலி ஆஃப்டர் கெட்டிங் எ கோர்ட் ஆர்டர் வி கேன் கம் இன் டு தட் ஹவுஸ், திஸ் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ அப்படின்னு நான் சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லை, நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண வரல, நம்ம இந்த ஃபோட்டோ அங்கே அத்தையோட ஃபோட்டோ ஒன்று அனாமதியமாக அந்த போர்ட்டிகோவில் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க, நான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாலையை மட்டும் அதுக்கு நான் போட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு டேபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது ஒன்று எடுத்துகிட்டு கொடுத்தாரு. இது நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே திடீர்னு கேமராமேன் அடித்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலை, எதுக்காக அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறதுக்குள்ளேயே அங்கே எல்லாமே மாறிடுச்சு. அவரை அடித்து வெளியே தள்ளி ரொம்ப வயலண்ட்டாக நடந்து எங்களையும் அடித்து எங்களையும் வெளியே தள்ளி உள்ளேருந்து லாக் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே எப்போ நடந்துச்சுன்னா டூ திங்ஸ் ஹேப்பன் ஆக்சுவலி. அங்கே சசிகலா அவங்க ஃபோட்டோ இருந்தது நான் எடுத்து வெளியே போட சொன்னேன். ஏன்னா இவங்க ஃபோட்டோவை அது க்ளீன் கூட அதை அப்படி போட்டு வச்சு அவங்க ஃபோட்டோலாம் அவங்க வச்சுருந்தாங்க, அது யாருமே இல்லை. The entire place looked very weird and there was nobody actually. அங்கே யார் இருக்காங்கன்னே தெரியல, but there is someone inside the house. The house is locked from inside. I want to make a note of this. The house is locked from inside. ஆனால் எதுவும் அங்கே நாய்ஸ்லாம் இல்லை. உள்ள ஒரு சர்வன்ட்ஸ் மட்டும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த பழைய குக் அங்கே வெளியே அவங்க திடீர்னு கத்த ஆரம்பித்தாங்க. அந்த ராஜம்மான்ற குக் she started shouting. She was very hysterical. And she was screaming something saying which was not very clear to me. அதுக்குள்ளே அவங்க கேமரா பர்சனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. This is what actually happened. மேடம் நீங்கள் நீங்களும் தீபக்கும் வயசுக்காரங்க எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருந்தீங்க. அது சம்மந்தமான உயில் ஏதாவது இருக்கா? அது சம்மந்தமான தகவல்கள் சட்டப்படி எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க. உயில் பார்த்தீங்கன்னா இது எங்கள் கிராண்ட் மதர் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. இது அவங்க உயில் எழுதி இவங்களுக்கு கொடுக்க சொல்லி உயில் எழுதியிருக்காங்க. அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு டெல்லி போகிறதா சொல்லியிருக்கீங்க. சட்டப்படி முதல்ல இன்றைக்கி என்னை தாக்குதல் என் மீது நடத்துனதுக்கு என்னை தேவையில்லாமல் அங்கே பொய்யான ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி ஒரு ட்ராமாவை ஏற்படுத்தி என்னை வர வச்சதுக்கு இதுக்கெல்லாம் முதல்ல சட்டப்படியான நடவடிக்கைகளை நான் எடுக்கணும். என்னை கொல்ல சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 பேர் செக்யூரிட்டி இருந்தாங்க. நான் இப்போ அதில் கூட நான் காமிச்சிருந்தேன், இவர் தான் அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. It could have been because of the camera person I came out. Otherwise they would have locked us inside. That was the plan. கொல்ல சமயத்துல செய்தித்தாள கொடுத்தாங்க. அப்ப உள்ள உங்களை கொலை செய்வதற்காக தான் உள்ளே அழைத்து சென்றதா நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? தாக்குதல் என்னை எதுக்காக இன்னைக்கு அங்கே ஃபஸ்ட்டு வரவழைக்கணும்? எனக்கிட்டே ஒரு பிளானே இல்லை. என்ன அங்கே வரவழைச்சதே சட்டப்படி தவறு. இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு பூஜை இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை வர வச்சது தவறு இல்லையா? தீபக்கு வேற ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? கேமராமேன் அங்க இருக்காங்க, ஒரே ஒரு தனியார் தொலைக்காட்சி கேமராமேன் கிட்ட கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ரிப்பப்ளிக் சேனல் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தொலைபேசியில்
நீங்கள் வர சொன்னதா தீபக் எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, நான் வர சொன்னேன். யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் திஸ். நான் யாரையும் வர சொல்லலை, அவங்க இருந்தது எனக்கு தெரியாது. பிரதமரை சந்திக்கிறத வந்து நேரம் கேட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, நான் ஏற்கனவே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் வந்து நேரம் வந்து ஒதுக்கிருக்காங்களா? டைம் எதுவும் ஒதுக்கிருக்காங்களா? இனிமேல் தான் ரிப்ளை வரும். எப்போ வந்து டெல்லி போகிறதா இருக்கீங்க? அந்த மாதிரி எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அப்போ இமீடியட்டாக உடனடியாக நான் போய் வர சந்திக்கலாம். தீபக் வந்து சொல்லியிருக்கிறது அப்படின்னா, அந்த வீடு மற்ற 1991 முன்னாடி வந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கும் அவருக்கு சொந்தன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா சொத்தை வந்து அவர் தனிப்பட்ட கைப்பற்ற முடிவு பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு திட்டம், ஒரு தவறான முயற்சி, ஒரு திட்டம், நிச்சயமாக ஒரு சதி திட்டம் இருக்குது. அந்த சைக்கிளுக்கு அவர் யாரும் உடன்பா இருக்கிறாங்க எல்லா யாரோலாம் இல்லை, சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் தான் இருக்கு. யாருக்கோ ஏன் போகிறீங்க? அவங்க கூட நின்று தானே இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணார் சொன்னார். அவங்களுக்கு நீங்களாம் நிக்கலி ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஏதாவது கொடுத்தாங்களா? என்ன எவிடன்ஸ் கொடுத்தாங்க? நான் கூட இருந்தேன், கையெழுத்து போட்டேங்கிறாரு. ஏன் அப்பயே மீடியாவில் வந்து நீ கொடுக்கல? அந்த குடும்பத்தோட அவர் ஒட்டி உறவாடிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நான் அவரை விட்டு இவ்வளோ ஆண்டு காலமாக விலகி இருக்கேன். உங்ககிட்ட உயிர் இருக்குது பற்றி சொல்லியிருக்கீங்க. அது வந்து உங்கள் தம்பி சகோதரருக்கு அது தெரியும், உங்ககிட்ட உயிர் இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் அவரே கேளுங்க. அவர் நிதானமாக இருந்தால் அவரை கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் நிதானத்திலேயே இல்லை. எனக்கு அப்படி ஒரு தோற்றம் இருந்தது, அப்படி கூட இருந்திருக்கும். இருக்கலாம், என்னால் சரியாக சொல்ல முடியல. ஆனால் நான் தனியாக வரணும், என் கூட யாரும் வரக்கூடாது, யாரும் என்னை அக்கம்பெனி பண்ணக்கூடாதுன்றதை அவன் இன்சிஸ்ட் பண்ணாரு. இல்லை, அவங்க ஏற்கனவே அங்கே இருந்தாங்க. எங்கள் கார் உள்ளே போகிறப்போ அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் கார் வந்து முதல்ல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. தீபக்கோட காரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம், நீ அந்த காரில் வா அப்படின்னாங்க. நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். மேடம், அங்கே கார்டனுக்குள்ள தீபக் வேறு ஏதாவது அந்த தனியார் தொலைக்காட்சிக்காகவோ ஏதோ ஒரு செய்திக்காக, செய்தி சேகரிப்பதற்காக ஏதாவது திட்டம் எதுவும் வைத்திருந்திருக்காங்க? செய்தியை சேகரிக்கிறதுக்கு அவரே வச்சு அடிப்பீங்களா? உங்களே வர வச்சு உங்களை அடிப்பாங்களா? அப்படி தெரியலைங்களே. வீடை வந்து நினைவில்லமா மாற்றதுல உடன்பாடு இருக்கா, இல்ல வீடு உங்களுக்கு வந்து சேரணும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் எதை பண்ணணும்னாலும் அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, யார்கிட்ட கன்சென்ட் வாங்கினாங்க, அதுலேருந்தே இதில் பல தவறுகள் இருக்குது, முறைகேடுகள் நிறைய இருக்குது. இவங்களாவே எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டதுக்கான ஆதாரங்கள்லாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஓபிஎஸ் கூட அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த ஆதாரங்கள்லாம் போதிய ஆதாரங்கள் இருக்குது. எதுக்காக என்ன தாக்குதல் நடத்தணும்? தனியாக வர வச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? வேற என்ன இருக்க முடியும்? வேற எந்த மோட்டிவேஷனும் இருக்க முடியாது. சொந்தக்காக உங்களை மட்டும்னா ஏற்கனவே சொந்த அப்பையை வந்து அவர் கொண்டு விட்டான்னு சொல்லிட்டு நீங்க அவரை வந்து குற்றம் அடிச்சீங்க. அது என்ன ஒரு அடிப்படை ஆதாரங்களோட நான் நிரூபிக்கிறேன். I have the proof with me. You have the proof that Deepak collided with Shashikala to Exactly. kill Jayalalitha. It's not to kill her. See, it was like there was a theory of conspiracy which was there, I think, for the last 5-6 years. Even I have done a little bit of research on that. I have done several interviews on that. I have people who can come out with facts actually. But I did not do so because at that point of time there were other issues and I thought it is not the right time to bring this out in good regard for my aunt, nothing else. I did not want to bring any harm to her reputation. But that theory of conspiracy is one thing which I myself have cracked a little bit and gone deeper into it, and I know the facts myself. But So you suspect foul play in Jayalalitha's case? in the treatment, The treatment. yes.